வணக்கம். நெருப்பு தமிழர். விஜயை தூக்கில் போடணுமா இல்லை கைது செஞ்சிடலாமா? என்ன பண்ணலாம்? விஜயை முடிஞ்ச வரைக்கும் தூக்கில் போட்டுருவோம். அப்படி தூக்கில் போட முடியலைன்னா ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து விட்ருவோம். ஏன்னா 40 பேரை கொலை பண்ணிட்டாப்புல, ஒரு 62 பேருக்கு மேலே மருத்துவமனையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டார் தெரியுமா விஜய்? அதனால் விஜயை கைது பண்ணி ஆகணும், அப்படின்னா தூக்கில் போட்டே ஆகணும். அதுதானே தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்று கூட்டிட்டான். யார் தெரியுமா? பத்திரிகையாளர்ன்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, விஜய் கட்சியில் இடம் கிடைக்காதவங்க, அதிமுக காரன், திமுக காரன், பாரதிய ஜனதா கட்சிக்காரன், நாம் தமிழ் கட்சிக்காரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜயை ஒரு பெரிய குற்றவாளி ஆக்கிட்டானுங்க. என்னென்ன பேச்சு பேசுகிறானுங்க. ஒருத்தர் இந்த நாக்கில் நரம்பு இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவானுங்க. இந்த ஊரில் என்னமோ இருக்கிறவங்க பூரா இந்த ஊரில் டாஸ்மாக் கிடையாது, கொலை இல்லை, குற்றச்சாட்டுகள் இல்லை, திருட்டு இல்லை, கற்பழிப்பு இல்லை, எதுவுமே இல்லைங்க, எல்லாருமே ஒழுக்கமானவனுங்க, அப்படிப்பட்ட ஊருங்க எங்கள் ஊர் அப்படின்னு சொல்ல வரானுங்களான்னு எனக்கு தெரியல. விஜய் செய்தது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? விஜய் எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? விஜய் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்னை தூக்கில் போட்டுருவோமா, கைது பண்ணிடலாமா? இப்போ தெரியுதா? தமிழ்நாட்டில் இவங்க 2 பேரை தவிர எவன் இருக்கக்கூடாது. எவன் இருந்தாலும் அவன் வளரக்கூடாது, அவனை வளர விடக்கூடாது. அவனை பிடிச்சி சிறைச்சாலையில் தூக்கில் போட்டு அப்படியே திமுக காரன் பூரா கபட நாடகம் ஆடி அழுகிறான், நடிக்கிறான், எல்லாம் செய்கிறானா? அவனே போட்டு தள்ளிவிட்டு அவனே போய் நடிக்கிறானா? எல்லாம் நடந்துச்சா? இதுதான் பாஸ் அரசியல், இதுதான் திராவிட அரசியல். இப்போ விஜயை கைது பண்ணுவோமா இல்லை தூக்கில் போட்டுடலாமா? நீங்களே சொல்லுங்கள்.